இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன். நல்லா பரப்புறாரு கொள்கை. அவரை மாதிரி கொள்கையை பரப்புறதுக்கு ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு பரப்பிட்டு இருக்காரு. 8% இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எப்படி பாதியா கொண்டு வருது, எப்படி பாதி கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்ற அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு மிகச் சரியான உதாரணம் அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்துருவார் அவரோட அந்த டார்கெட். நீங்க பாதியான்னு சொல்றீங்க, அண்ணனை எப்படி நான் ஒத்தையில நிக்க வைக்க போறாரு. இப்ப பாதியா நிக்க வச்சாலே கிட்டத்தட்ட ஒத்தையில நிக்கிற மாதிரி தானே, ஒத்தையடி பாதையில போற கதை தான் வச்சுக்கோங்களேன். சாட்டை துரைமுருகன் அன்னைக்கு பேசுறாரு, திரிஷா அவர்களோட வந்து போறது ஆட்டக்காரி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி ஒருத்தரால இப்படி வந்து பேச முடியும்னு தெரியல. இப்படிதான் பேசுறாங்க. பொன்ராஜ் அவர்கள் இதே தான் பேசுறாரு, சாட்டை துரைமுருகன் இதே தான் பேசுறாரு. எவ்வளவு வந்து ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. முதல்ல இதெல்லாம் நீங்க பேச முடியுமா? உங்களுக்கு பேசுறதுக்கு, உங்க கட்சிக்கு பேசுறதுக்கு ஏதாவது இது இருக்கா? அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. ஏதாவது இருக்கா? சந்தோஷமா இருக்காங்கல்ல? சரிங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. எரியத்தான் செய்யும், அது வேற. ஏன்னா இவ்வளவு நடந்து இவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. எது சொன்னாலும் இவங்க வந்து நம்ப மாட்டேங்கிறாங்களே. 2 நாள் அதுக்கு அப்செட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அதெல்லாம் தொடச்சு போட்டு தூர் வாரிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது புதுசா கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க, பயங்கரமா டஃப் கொடுக்குறாங்க. அதான் இவங்களோட பிரச்சனையே. 75 வருஷ கட்சியா இருந்தாலும் சரி, 50 வருஷ கட்சியா இருந்தாலும் சரி, 15 வருஷமா தேர்தலில் போட்டியிட கட்சியா இருந்தாலும் சரி, அவங்க யாருக்கும் எதுக்கும் சளைக்கிற மாதிரி தெரியல. வா போட்டு பாத்துக்கலான்றான். ஆனா நீங்க இன்னும் அதே தான் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு பேசுறீங்க. இன்னைக்கு ரொம்ப மோசமா ஆட்டக்காரி அப்படின்னு வந்து பேசுறீங்க. அவங்க அதே மாதிரி எடுத்து பேசினா அப்புறம் உங்களுக்கு கோவம் வருது இல்ல. இப்ப நீங்க பேச போய் தான் அவங்க வந்து பேசுறாங்க. அப்புறம் வந்து சீமான் என்ன சொல்லுவாரு, அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் எங்க தங்கைகளை எப்படி வந்து மோசமா பேசுறாங்க தெரியுமா? முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபரை உங்க கொள்கை பரப்பு செயலாளர் தான் அதெல்லாம் கண்டிச்சு. அது எப்படி நான் கண்டிக்காம இருப்பேன்? அதெல்லாம் கண்டிச்சேன். அவர் கண்டிச்சோட பயந்துட்டாரு. ஆமா, யாருக்கு பயப்படுறான்னு தெரியல. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அது இன்வெஸ்டிகேஷன் நிக்கணும்.